நீங்கள் இந்த வாரிசு அரசியல்ன்றது வந்து தலைமையில் மட்டும் இல்லை, மாவட்ட அளவில் இல்லை, வட்ட அளவில் வந்துடுச்சு. இது வந்து டெத்னல், இது வந்து சவக்குழி. ஏன் விஜய் கிட்ட போகிறாங்க? இப்போ ஒரு வட்ட செயலாளர் நம்ம தொகுதியில் திமுகவில் இருக்க வட்ட செயலாளர், அண்ணா திமுக வட்ட செயலாளர் நமக்கு தெரியும், பெரும்பாலும் தெரியும். தாவேகால யார் இருக்கா? பார்ட்டி கட்டமைப்பே இல்லாமல், கட்சி கட்டமைப்பே இல்லாமல் ஒருத்தரால் ஆட்சியை பிடிக்க முடியுதுங்க. ஏங்க இது ஒரு புரட்சி நடந்திருக்குங்க தமிழ்நாட்டில். இதை சொன்னால் இவங்கெல்லாம் கோவப்படுவாங்க, அந்த வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம்? அதுதாங்க உண்மை. அவர் அன்றைக்கி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, ஜெயிக்கிறாங்கன்றாரு. அவர் சொல்லும்போது அந்த விஷுவல், அவர் நிற்கிறார், அவர் பின்னால் அன்பில் மகேஷ் நிற்கிறார், அன்பில் மகேஷ் பின்னால் டிஆர்பி ராஜா நிற்கிறார். ஸ்டாலின் ஐ திங்க் 5 அடி 10 அங்குலம்னு நினைக்கிறேன், மகேஷ் 6 ஃபீட்டு, இவர் ராசா வந்து 7 அடி இருப்பார். 3 பேரும் தோற்றுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு தலைவர், இந்தியாவின் முதிர்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், இதோ இந்த 26ஆம் தேதி வந்துன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி 51 ஆண்டுகள் ஆக போகின்றன. அந்த எமர்ஜென்சியில் சிறை பிடிக்கப்பட்டு 1 ஆண்டுகள் அரசியல் கைதியாக இருந்தவர், இந்திய வரலாறுலேயே இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய எமர்ஜென்சியை பார்த்த ஒரு அரசியல் கட்சி தலைவர், நெடிய அனுபவத்துக்கு சொந்தக்காரர். அவர் வந்து இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகள் ஆன ஒரு கட்சியிடம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தோற்றுருக்கார், அவரே தோற்றுருக்கார். அப்போ ஏற்பட்ட மாற்றத்தோட தன்மையை புரிந்து கொள்வது என்பது இவங்க ரொம்ப பெரிய அளவில் மாற்றிக்கணும். அதான் அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்றது கீழே வரைக்கும், டவுன் த லேயர், அறிவாலயத்தில் மட்டும் இல்லை, கீழே 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 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இதை வந்து கையை வச்சிங்கன்னா எல்லாமே சதுரம் அப்படின்னா கஷ்டம். டு பி ஃப்ராங்க் கஷ்டம். நீங்கள் இதை நியாயப்படுத்துறீங்க, அது இன்னும் கொடுமை. அதாவது வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது. ஆமாம், குடும்ப அரசியல் தான், குடும்பம் இருக்குது, குடும்பமாக அரசியல் பண்ணுறோன்றீங்க. எப்படி அடுத்த தலைமுறைகிட்ட போகும் நான் கேட்குறேன். உடனே அந்த கட்சியில் இல்லையா, இந்த கட்சியில், இந்த கதையெல்லாம் வேணாம், உங்கள் கட்சியில் இருக்கா இல்லையா? நிரம்பி வழியுதில்லை இன்னைக்கு. அப்போ அது குறித்த புரிதல்கள், அது குறித்த அந்த பிரச்சனையோட ஆழம் அகலம் தெரியாமல் எத்தனை குழுக்களை போட்டு பேசினாலும் சேகர் பாபுவை குறை சொல்கிறதால பிரச்சனை தீரப்போது எனக்கு புரியல. சில இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படி ஒரு நபர், அப்படி ஒரு தலைவர், அப்படி ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணிங்கன்னா அது யாரோட தப்பு? சேகர் பாபுவால் தோற்றோம், தினேஷால் தோற்றோம், XYZ தோற்றோம், இவங்களையும் அலோவ் பண்ணது ஸ்டாலின் தான் அலோவ் பண்ணார். இதே இந்த வெற்றி ஒருவேளை ஆட்சியை தக்க வைத்திருந்தால் சேகர் பாபுவை பற்றி, தினேஷை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டாங்க. அப்புறம் என்ன?